தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய்க்கு மேலும் 35 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். நடிகர் விஜய்க்கு மேலும் 35 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 107 உறுப்பினர்களை தமிழக வெற்றிக் கழகம் கொண்டிருந்தது. ஆட்சி அமைக்க 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்பட்டனர். குதிரை பேரம் நடத்தினார். திமுக தனது கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளை அனுப்பி வைத்து ஸ்லீப்பர் செல்லாக அனுப்பி வைத்து ஆதரவு தெரிவித்தது. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தது. தற்பொழுது பெரும்பான்மைக்கு தேவையாக கூடுதலாக ஒரு உறுப்பினர்கள் உள்ளார்கள். ஆகவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்றைக்கு முன்தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இன்றைக்கு சபையில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருகிறார். அதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி. 118 விட கூடுதலாக ஒரு இடம்தான் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைத்திருந்தது. எந்த நேரமும் திமுக நினைத்தால் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொள்ளலாம். தமிழக வெற்றிக் கழக ஆட்சி கவிழலாம். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய்க்கு கூடுதலாக 35 எம்எல்ஏக்கள் திடீரென ஆதரவு அளித்துள்ளனர். ஆம், அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றது. 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை தலைவராக தேர்வு செய்தனர். 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணியை தலைவராக தேர்வு செய்துள்ளனர். எஸ்பி வேலுமணி தலைமையிலான 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை ஆதரிப்பதாக சற்று முன் விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சபையில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரும் பொழுது விஜய் அரசுக்கு ஆதரவளித்து அவர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தில் முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது 9 பேர் தான் அமைச்சர்களாக பொறுப்பேற்றார்கள். அமைச்சரவை விஸ்தரிப்பு நாளைய தினம் நடைபெறலாம் என கூறப்படுகிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 35 பேர் நடிகர் விஜய்க்கு ஆதரவு அளித்துள்ளனர். ஆகவே 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நீடிப்பது உறுதி. அதற்கு நன்றிக்கடனாக அதிமுகவுக்கு 8 அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது மேலும் 35 எம்எல்ஏக்கள் நடிகர் விஜய்க்கு ஆதரவு அளித்துள்ளனர். இதன் மூலமாக 153ஆக விஜய்க்கு பலம் அதிகரித்துள்ளது.